எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது பழநுறுக்கு. பழம்பொரி இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பழம் வேக வச்சது பிரேக்ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அந்த வீடியோவும் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது பழநுறுக்கு. இது 2-3 டைப்பில் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் இங்கே காமிக்க போகிறது நான் வீட்டில் ரெகுலராக பண்ணுறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக ரெகுலராக பண்ண ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நேந்திர பழம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. ஒரு 4 எடுத்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எடுக்கும்போது ரொம்ப குண்டாக இருக்கிறது அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நேந்திர பழம் தான் நல்லா பழுத்தது, நல்ல இனிப்பாக இருக்கிறது அந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். அப்போ தான் நம்ம பழநுறுக்கு நல்லா சாஃப்டாக அதே மாதிரி நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். இது தோல் உரித்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணக்கூடாது. நம்ம இது ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப தின்னாயிடுச்சுன்னு நல்லா இருக்காது. ஸோ நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு, பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப பழுத்திருச்சு அந்த மாதிரி இருந்தால் அது பழநுறுக்கு பண்ணுறதுக்கு எடுக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவா நான் சூடு பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கு. அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். பாருங்கள், முதல்ல நம்ம 2 டீஸ்பூன் நெய் தான் இப்போ தவையில் ஊற்றி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது பழம் போட்டு பழம் ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும் போது இந்த பழம் நெய் அப்சர்வ் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் நெய் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். இப்போ முதல்ல 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கு. இந்த நெய்யோட ஸ்மெல்லு அந்த பழம் அதுக்குள்ளே ஃப்ரை ஆகும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த நேந்திர பழம் எல்லாமே போட்டு கொடுத்துடலாம். போட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல சூடான நெய்க்குள்ளே இந்த நேந்திர பழம் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நெய் மெதுவாக அந்த பழம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ வேணும்னா மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்துடலாம். நெய் ஊற்றுறது அந்த அளவெல்லாம் உங்களோட இஷ்டம், உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஊற்றி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டவ்வோட அந்த தீ லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் தீ வச்சுருக்கு. ஸ்டவ்வில் நம்ம பண்ணும்போது இதே மாதிரி பேன் மாற்றி மாற்றி வச்சு எல்லா இடம் ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம பழம் கரெக்டான அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் வேணும். பாருங்கள், இப்போ இந்த பழம் பாதி வெந்திருக்கு, தெரியுது பார்த்தாலே. திருப்பி போடும்போது அந்த சைடும் பாதி வெந்துடும். இதே மாதிரி ரொம்ப டார்க்காக ஃப்ரை ஆகக்கூடாது. ரொம்ப டார்க் ஆயிடுச்சு, கரிஞ்சிருச்சு அப்படின்னா இது கசப்படிக்கும், டேஸ்ட்டும் இருக்காது. இந்த அளவுக்கு தான் லைட் ப்ரௌனாக தான் கிடைக்கணும். அப்போ நம்ம இதை திருப்பி போடுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இது எப்படின்னா இதோட வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு டிஷ்ஷு தான் இது. அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக நெய் ஊற்றி சர்க்கரை எல்லாம் போட்டு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துக்கோங்க. இது 2-3 மெத்தடில் பண்ணலாம். சிலர் இது சர்க்கரை கேரமலைஸ் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றுவாங்க, இல்லை வெல்லம் போட்டு பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதோட டேஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் பிடிக்காதுல்ல, சர்க்கரை பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுக்குறேன், அதனால தான் இப்போ நான் முதல்ல சர்க்கரையை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். நெய் மறுபடியும் நான் இதுக்கு மேலே 2 டீஸ்பூன் ஊற்றி கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ பண்ணும்போது இதுக்கு மேலே கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஏலக்காய் பவுடர் எல்லாம் போட்டு கொடுத்துடலாம். அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் மணமாக இருக்கும். ஆனால் இது ஏலக்காய் பவுடர் போடாமல் பண்ணும்போது நெய்யோட ஸ்மெல்லு, அந்த ஃப்ரை ஆன அந்த வாழைப்பழம் ஃப்ரை ஆகும்போது இருக்கிற அந்த ஸ்மெல் மாறி அது ஏலக்காய் ஸ்மெல்லே மாறி போயிடும். ஸோ நான் இப்போ அது போடலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த ஏலக்காய் பவுடர்லாம் போட்டு பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட் எப்படின்னா மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுதான் இந்த பழநுறுக்கு. அதனால நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த தீயோட அளவு மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க, ரொம்ப டார்க்காக பண்ணக்கூடாது. அவ்வளோதான், நம்ம பழநுறுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி அந்த ப்ரௌனாக இருக்கிறது எல்லாமே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இதுக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுக்குறேன். குழந்தைங்களுக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் சர்க்கரையில் ஒட்டி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும்.
உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அது விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து நெய்யில் மட்டும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. மேலே வந்து கொஞ்சமாக நெய்யும் ஊற்றி கொடுக்குறேன். எல்லாமே ஆப்ஷனல் தான். இது ஃப்ரை பண்ணுறது மட்டும் பார்த்தா போதும். மிச்சம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பழம் நுறுக்கு வந்து ரெடியாக இருக்குது. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.